உதயகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவா என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க வித் மீ சௌமியா அண்ட் மணிமாறன். வணக்கம். வணக்கம் சௌமியா. ரொம்ப புன்னகையோட ரொம்ப புத்துணர்ச்சியோட ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்கீங்களா? என்ன விசேஷம்? இல்ல எப்பயுமே வந்து காலையில புன்னகையோட புத்துணர்ச்சியோட இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு நீங்க கேட்பீங்கன்னு நினைச்சேன். ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறது நானே கூட கேள்விப்பட்டதான் வந்தேன். நம்ம ப்ரொடியூசர் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. என்னன்னா இன்சூரன்ஸ் அவேர்னஸ் டே அப்படிங்கிறது தான். இன்சூரன்ஸ் பத்தின அவேர்னஸ் எவ்வளவு பேருக்கு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இன்சூரன்ஸ் எல்லாரும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் எவ்வளவு பேர் எடுத்தாங்க அப்படின்னாக்கா அந்த எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான நபர் தான் எடுத்திருக்காங்க. இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கண்டிப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் இன்சூரன்ஸ் அப்படின்னாலே வந்து பயப்படுறாங்க. ஏன்னா ஒரு ஆபத்தான விஷயம் அப்படின்னு சம்மந்தப்படுத்தி பேசுறதுனால ஏன் வந்து அபசகுரமா பேசணும், ஏன் எப்பயோ நடக்க போறதை வந்து இப்பயே நினைச்சு அதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் கட்டணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இதோட முக்கியத்துவத்தை வந்து தெரிஞ்சுக்காமலே வந்து விட்டுறாங்க இல்லையா? ஸோ நிறைய பேருக்கு இந்த முக்கியத்துவத்தை பத்தி தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு நாள் எடுத்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அவேர்னஸ் டே. இது சம்பந்தமா பேசுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம 8 மணிக்கு பேசலாம். ஆமாம், இது வந்து எதனால் எடுக்கணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட பயன்கள்லாம் என்ன அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் அவர் வந்து சொன்னால் தான் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இன்றைக்கி வந்து காலையில் வந்து புத்துணர்ச்சியோட ஒரு உடற்பயிற்சியை பார்க்கலாமா? பார்க்கலாம். கையிலே கிடைத்த செல்வமே இந்த நாளல்லவா. இப்போ வலதுகை பின்னோக்கிய சுழற்சி மெதுவாக சுற்றணும். எப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த பயிற்சி செய்யும் பொழுது கையானது காதை ஒட்டி வர்ற மாதிரி கொண்டுட்டு வரணுங்க. மெதுவாக செய்யணும். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5 ஸ்டாப். இப்போ அதே மாதிரி தொடர்ந்து இடதுகை பின்னோக்கிய சுழற்சி. கவனம் கையில் இருக்கணும். ரெடி, ஸ்டார்ட். மெதுவாக சுற்றிட்டே இருங்க. 1 2 3 4 5. ஓகே. இப்போ மீண்டும் வலதுகை முன்னோக்கிய சுழற்சி, ஃபார்வர்ட் ரொட்டேஷன். ரெடி, ஸ்டார்ட். சுற்றுங்க. 1 2 3 4 5. இப்பொழுது இடதுகை முன்னோக்கிய சுழற்சி. ஸ்டார்ட். 1 2 3 4 5. குட். இப்போது அதே ஸ்பீடில் 2 கைகளையும் பின்னோக்கி நாம் சுற்ற போகிறோம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் முன்னோக்கிய சுழற்சி. ஸ்டார்ட். 1 2 3 4 5. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப். வலது கால் ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. 2 காலுக்கு நடுவில் அரை அடி இடைவெளி இருக்கணும். தூரம் ஒரு அடி அகலம் இருக்கணும். உங்கள் உடம்பு வெயிட், பாடி வெயிட் 2 கால்களுக்கு சமமாக கொடுத்துக்கிறோனுங்க. இப்போ வலதுகை முன்னாடி நீட்டிக்கிறணும், இடதுகை பின்னாடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சுற்றும் பொழுது தலை, கழுத்து, உடல் அசையக்கூடாது. கவனம் முழுமையும் தோள்பட்டையிலே இருக்கணும். இப்போது ரெடி, ஸ்டார்ட். 1 2 3 4 5. இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்டார்ட். 1 2 3 4 5. ஓகே. நெக்ஸ்ட் 2 கால்களுக்கும் ஒரு 1.5 அடி இடைவெளி, 2 பாதங்களுக்கு நடுவில் ஒரு 1.5 அடி இடைவெளி வச்சுக்கலாம். இப்போ 4 விரல்களையும் மடக்கி 2 கைகளையும் இந்த மார்பு குறுக்க வச்சுக்கோங்க. கீழே இருக்கணுங்க. இப்போ மெதுவாக கண்களை திறந்து நகத்தை பார்த்துக்கணுங்க. மெதுவாக செய்யலாம். ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி நாம் செய்யும் பொழுது கண்களை திறந்து தான் செய்யணும்.
வலது பக்கம் திரும்பும் பொழுது வலது கால் அசையக்கூடாது. இடது கால் பெருவிரலை ஓனி திரும்பணும். நல்லா 180 டிகிரி முழுமையாக திரும்பணும். பொறுமையாக செய்யலாம். ரெடி, ரைட், லெஃப்ட், ரைட், left, right, left, right, left, right, left, நார்மல். இப்போ இது மாதிரி 5 முறை நம்ம செய்யணும். அடுத்த பயிற்சி முழங்கால்களுக்கான ஒரு பயிற்சி. முழங்கால் வலி இருக்கிறவங்க செய்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அது சரியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி 2 பாதங்களுக்கு நடுவில் 3 அங்குல இடைவெளி, 2 உள்ளங்கைகளையும் முழங்கால்கள் மீது வைத்துக்கொள்ள வேண்டும். தலை கழுத்து நேர்கோட்டில் இருக்கணும். ஆக இந்த பயிற்சி செய்யும் பொழுது பாதங்கள் மேலே எழும்பி வரக்கூடாது. ரொம்ப மெதுவாக ரொம்ப ஸ்லோவாக செய்யணும். முதல்ல வலச்சுழலாக ஸ்டார்ட். 1 2 3. இப்போ ஆண்டி கிளாக் வைஸில் எதிர் திசையில் 1 2 3. மீண்டும் வலச்சுழலாக 1 2 3. போதும். இப்போ ஒரு பயிற்சி நாம் நிறைவு செய்திருக்கிறோம். சௌமியா, உடற்பயிற்சி செய்கிறது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே நல்ல விஷயம் தான். ஆனால் ஒரு சில பயிற்சிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவன் செய்கிறான், நம்மளும் அதே மாதிரி செய்யணும் அப்படின்னு நினைக்காம எது நமக்கு பொருத்தமானது, எது செஞ்சால் நமக்கு நல்லது அப்படிங்கிறது மட்டும் நம்மளோட உடல்நிலை கருதியும். ஏன்னா உடல் நல்லதுக்காக தான் நம்ம வந்து உடற்பயிற்சி செய்கிறோம். ஆனாலும் வருத்தி நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு உடற்பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். கண்டிப்பாக. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் கூட சில பர்டிகுலரான எக்ஸசைசஸ்லாம் வந்து ஒரு சிலருக்கு மட்டும் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உடம்புல என்ன கோளாறு இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. அதே வந்து நம்ம அப்படியே சும்மாவும் ஃபாலோ பண்ணக்கூடாது. அதுக்குன்ட்டு வந்து நம்ம தனியாக போயிட்டு டாக்டர் கிட்ட கேட்டு நம்மளுக்கு என்ன உடற்பயிற்சி செஞ்சால் சரியாக வருமோ அதை மட்டும் தான் வந்து செய்யணும். நிச்சயமா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க. இன்னும் நிறைய விஷயம் நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக. புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதியுகம் FM ஸ்டேஷனில் இனியவை என்று கேட்டுட்ருக்கீங்க வித் மீ சௌமியா அண்ட் மணிமாறன். மணி, நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு வந்து சின்ன வயசுல வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வே ஆஃப் அப்ரோச், அதாவது அணுகுமுறை அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? இந்த அணுகுமுறை வந்து ஏன் இவ்வளோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைக்கலாம். என்னதான் இருந்தாலும் ஒரு 2 பேர் வந்து மீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா? நம்ம எந்த மாதிரி அவங்க கிட்ட பேசுகிறோம், இந்த பாடி லாங்குவேஜில் அவங்க கிட்ட பேசுகிறோம், இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு இல்லையா? ஆமாம், இந்த அணுகுமுறையை பொறுத்து தான் நம்மளுடைய வளர்ச்சி இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அது என்ன பேசிக்காக நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு ஒரு விஷயம் நம்ம கேட்க போகிறோம்னா எந்த மாதிரி கேட்டால் அது கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெரியவங்க சின்னவங்க அப்படிங்கிற வயசு வித்தியாசம் அதெல்லாம் பார்த்து மரியாதையாக பேசுறது, பண்பாக பேசுறது, குணமாக பேசுறது, இது எல்லாமே இந்த வே ஆஃப் அப்ரோச், இந்த அணுகுமுறையில் வந்துடும். கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன் அணுகுமுறை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இளசை சுந்தரம் சார் அதை பற்றி தான் டீட்டெயில்டாக சொல்ல போகிறாரு. என்னன்னு கேட்கலாமா? கண்டிப்பாக. வாழ்க்கையில் சாதனைகளை படைக்க விரும்புகிறவர்களுக்கு மிக 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 முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு குணம் தோல்வியை கண்டு துவளாத தன்மை. பல பேர் அரும்புகிற நேரத்திலேயே கருகி போவதற்கு காரணம் தோல்வி. ஒரு சின்ன தோல்வி வந்தால் அதை கண்டு மிரண்டு இதற்கு மேல் நம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்ற ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு ஆட்பட்டு வாழ்க்கையிலே தோல்வி அடைந்து விடுகிறார்கள். தோல்வி என்பது தோல்வி அல்ல, அது திருப்பு முனை. வீழ்வது தவறில்லை, வீழ்ந்தே கிடப்பதுதான் தவறு. வீழுவது எல்லோருக்கும் இயல்பாக இருக்கலாம், ஆனால் உடனே எழுவதுதான் முயற்சி. அதேபோல மண்ணில் விதைத்த விதை மழை என்ற ஒரு வாய்ப்பு வந்தவுடன் எப்படி முளைக்கிறதோ அதைப்போல தோல்விகளை நீங்கள் தூர விரட்டிவிட்டு அந்த வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் எல்லா காரியமும் வெற்றியாகவே முடிந்துவிடும் என்று சொல்ல இயலவே இயலாது. பல பேர் தோல்விகளை சந்தித்து சந்தித்து தான் உரமாக அது போட்டிருப்பார்கள். அதை அனுபவமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அங்கே சிந்தனை. அது ஒரு படிப்பினை. தோல்வி என்பது என்ன? இதை இன்னும் நீ முழுமையாக செய்யவில்லை, முயன்று பார் என்று சொல்லுகிற ஒரு ஆசான்.
அதையே ஒரு அரக்கனை போல நாம் பார்க்க வேண்டும். அந்த ஒரு ஆசானாக பார்த்தால் சரி இது இல்லை, அப்படியானால் எது என்ற சிந்தனை வரும். தாமஸ் ஆல்வா எடிசன் இந்த மின்சார பல்பை கண்டுபிடிக்க 1200 முறை தோற்று போயிருக்கிறார். இத்தனை தோல்விகளுக்கு பிறகு இந்த முயற்சி வேண்டுமா என்று நண்பர்கள் கேட்டபோது, இது தோல்வி அல்ல, நான் எதை செய்யக்கூடாது என்று எனக்கு கிடைத்த படிப்பினைகள். ஆக ஒரு மின்சார பல்பை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் என்ன, ஒரு இழை, அதில் ஒளியை பாய்ச்சினால் அது பிரகாசமாக எரிய வேண்டும். அது என்ன இழை, என்ன காம்பினேஷன், எதையெல்லாம் சேர்த்தால் அந்த இழை பல்புக்குள்ளே பார்க்குறோம்ல அது கிடைக்கும் என்பதான் ஆராய்ச்சி. நான் பல வகையிலே மீண்டும் 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 பார்த்தேன். அது இல்லை, அது இல்லை, அது இல்லை, அது இல்லை என்ற அனுபவத்துக்கு நான் வந்திருக்கிறேன், தோல்வி அல்ல. எனவே எனக்கு பின்னாடி ஆராய்ச்சிக்கு வருகிறவர்கள் இதையெல்லாம் முயன்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை. எது நிறைவாக கண்டுபிடிக்கப்பட்டதோ நேரடியாக அங்கே வந்து விடலாம். எனவே இவைகளை தோல்விகள், தவறுகள் என்று சொல்வதை விட சரியானதை நோக்கியான பயணத்தில் இவையெல்லாம் படிக்கட்டுகள். தடைக்கற்களையே படிக்கட்டுகளாக மாற்றுகிற வித்தை இதுதான். எனவே ஒரு நாள் ஆராய்ச்சியிலே அந்த ஒளி கிடைத்து விட்டது. எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அவருக்கு. அதுவரையிலும் துவளாமல் மீண்டும் மீண்டும் மீண்டும். அதை கூட வேடிக்கையாக ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. படுக்கறையிலோட ஒரு மனைவி உறங்கி கொண்டிருக்கிறாளாம். இவர் இந்த பல்பை, ஒளியோடு பிரகாசமாக எரிகிற பல்பை எடுத்துகிட்டு போய் மனைவிட்ட காமிச்சு பாராட்டு வாங்கணும்னு போகிறார். இத்தனை ஆண்டு காலமாக உணவையும் உறக்கத்தையும் வெறுத்து கண்டுபிடிச்ச ஒன்றாயிட்டே உள்ளே கொண்டு போய் மனைவியை பார்த்தியா, நான் ஒளிமிக்க விளக்கை கண்டுபிடித்து விட்டேன்னு சொன்னோன்னே அந்தம்மா தூக்கத்தில் கண்ணை திறந்து பார்த்துருக்கு. கண்ணு கூசி இருக்கு. ஐயா கண்ணெல்லாம் கூசுது, அதை அணைச்சிட்டு பேசாமல் வந்து படுங்கன்னுச்சான். ஆனால் அந்த அம்மாவுக்கு அந்த அருமை தெரியல. இப்படித்தான் பல பேர் டிஸ்கரேஜ் பண்ணுவார்கள். ஒரு வெற்றியை சாதித்தால் பாராட்டணும் இல்லை. எனவே இதை அவர் தோல்வியாக எடுத்துக்கொள்ளவில்லை. இன்னொரு நம்ம சம்பவம் பார்க்கணும். ஏன்னா நம்ம இப்போல்லாம் பேனாவை பயன்படுத்துகிறோம்ல, இதுக்கு பின்னணியில் ஒரு பெரிய வரலாறு இருக்குது. இப்போ பால் பாயிண்ட் பேனா, அதுக்கு முன்னாலே ஃபவுண்டன் பென் என்று சொல்லுகிற மை ஊற்றி எழுதுகிற பேனா இல்லையா. அமெரிக்காவிலே ஒரு எல்ஐசி ஏஜெண்ட் இருந்தார். அவர் பல ஏஜெண்ட்களை பிடிச்சி எல்லாம் பண்ணி பாலிசி வாங்கிக்கிட்டு இருக்கார். அப்போது அவருக்கு ஒரு கோடீஸ்வரனுடைய தொடர்பு கிடைச்சிது. அவர் கோடிக்கணக்கில் பாலிசி போட முன் வந்தார். இப்போ கோடிக்கணக்கில் பாலிசி போட்டால் எவ்வளோ கமிஷன் வரும். ஒரு நாள் தீர்மானம் பண்ணினாங்க. டாக்குமெண்டெல்லாம் தயாராச்சு. உடனே ஒரு இடத்துல உட்காந்து அந்த டாக்குமெண்ட்லலாம் அவர் கையெழுத்து போடணும். உடனே இவரும் கையெழுத்து போடணும், அவரும் கையெழுத்து போடணும். அப்போ என்ன செஞ்சேன்னா, இந்த பவுண்டன் பேனா கிடையாது, இந்த கட்டை பேனா இருக்கு இல்லையா, அது இங்கு பாட்டிலுக்குள்ளே நுழைச்சி தொட்டு அதில் தான் எழுதணும். அப்போ அந்த கோடீஸ்வரர் கையெழுத்து போட போகிறார். அது கட்டை பேனாவை விட்டு எடுத்து போட்டால் அந்த மை வந்து கொட்டிடுச்சு. டாக்குமெண்ட்டில் மை கொட்டிடுச்சு. கொட்டின உடனே அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஏதோ ஒரு அபசகுணம், இது வேண்டாம் என்று தடுக்கிறது, அதனால் மை விழுந்துருச்சுன்னு வேண்டாம், என் அக்ரிமெண்ட்லாம் வேண்டாயான்னு போயிட்டார். இவருக்கு வருத்தம், எத்தனை கோடி ரூபா பிஸ்னஸ் போயிடுச்சேன்னு. என்ன காரணம்னா இந்த கட்டை பேனா. அப்போ தான் அவர் நினச்சாராம், சரி இந்த இங்கு விழுந்ததுனால தானே இந்த பாலிசி போயிடுச்சு. இங்கே கீழே விழாமல் இங்கை தனக்குள்ளே வைத்து கொண்டு நிப்பு மொழியாக மட்டும் வருகிற ஒரு பேனாவை கண்டுபிடித்தால் என்ன என்று இந்த தோல்வியை வெற்றிகரமாக மாற்றினார். அவர் கண்டுபிடித்தது தான் ஃபவுண்டன் பென் என்று சொல்லக்கூடிய ஊற்று பேனா. இங்கு வச்சு எழுதினோம்ல நம்ம முன்னாடி, இப்போ பால் பாயிண்ட் பேனா. அந்த பேனா, அந்த பேனாவை கண்டுபிடித்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியும், வாட்டர்மேன். அப்போது எல்ஐசி துறையில் ஏற்பட்ட தோல்வியை ஒரு புதிய கண்டுபிடிப்புக்கு பயன்படுத்துகிறார் என்றால் நம்மாலும் முடியுமா, முடியாதா? முடியும். சௌமியா, இனிமேல் சார் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஒரு வே ஆஃப் அப்ரோச் நம்ம வச்சுக்கிறோம். அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளரும். சரியா? ஓகே, அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளரும். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி மாதிரி,
இப்போ பொதுவாக வந்து இந்த வில்லேஜ் செட்டப்பில் வந்து ஒரு சீன் கற்பனை பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் என்ன சீன் கற்பனை பண்ணுவீங்க? என்ன ஒரு அரச மரத்துக்கு அடியில் அப்படியே எல்லாரும் உட்காந்துருக்க மாதிரி ஒரு பஞ்சாயத்து சீன் இருக்கிற மாதிரி, அங்கே ஒரு சொம்பு இருக்கிற மாதிரி, அதான் ஞாபகத்துக்கு ரொம்ப விட மாட்டேன்றீங்களே நீங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் செட்டப் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த அரச மரம், அப்புறம் அரச மரம் கீழே வந்து பஞ்சாயத்து நடக்கிறது, அரச மரம் கீழே உட்காந்துட்டு சின்ன பசங்களாம் விளையாடுறது, அரச மரத்தில் ஊஞ்சல் கட்டி விளையாடுறது இப்படின்னு சொல்லிட்டு இந்த அரச மரத்தை சுற்றியே தான் வந்து இந்த ஒரு ஊரும் வந்து காட்சியமைக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமாம். அடுத்தடுத்து ஏன் இந்த புள்ள அரசமரனே சொல்லிட்டு இருக்கே அப்படிங்கிற டவுட் வந்து மக்களுக்கு வந்துடும். அதனால ஓப்பனாக சொல்லிடலாம். ஏன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது சித்த வைத்தியர் அருண் அரசமரம் பற்றி பேச போறாரு. பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை அரசு, அது மரம் தான் குறிப்பிடுவோம். அரச மரம். அரச மரத்தை சுற்றி வந்து அடி வைத்த தொட்டு பார்த்தால் அப்படிங்கிற பழமொழி கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. குழந்தை இல்லாத பெண்கள் வந்து அரச மரத்தை சுற்றுறத ஒரு வழக்கமாக கொண்டிருப்பாங்க. பட் அதற்கு பின்னணி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அரச மர இலையை வந்து நம்ம மருந்தாக வந்து பயன்படுத்த முடியும். மாதவிடாய் கோளாறுகள் இருக்கக்கூடிய பெண்கள் அந்த அரச மர இலையை அந்த மாதவிடாய் காலங்களில் ஒரு எலும்புச்சமை அளவு அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் அந்த 3 நாட்களோ 5 நாட்களோ அவங்க சைக்கிளுக்கு தகுந்த மாதிரி அந்த நாட்களில் வெறும் வயிற்றில் உண்டு வந்தால் மாதவிடாய் கோளாறுகள் வந்து நீங்கும். மாதவிடாய் கோளாறுகள்னு சொல்லும்போது கருப்பை சார்ந்த குற்றமாக இருந்தாலும் சரி, இல்லை ஓவரின்னு சொல்லக்கூடிய அண்டம் சார்ந்த குற்றமாக இருந்தாலும் சரி, இந்த இரண்டையும் சீர்படுத்தக்கூடிய தன்மை இந்த அரச மர இலைக்குண்டு. தொடர்ந்து அவர்கள் வந்து பயன்படுத்தலாம். கரு அமையும் வரை ஒவ்வொரு மாத விழா காலங்களிலும் காலையில் அந்த இலையை அரைத்து ஒரு 5 கிராம் அளவு வரும். அளவுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு. அதை பயன்படுத்தும் போது மாதவிடாய் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக அரச மர இலைக்கு அந்த தன்மை உண்டு. பிறரும் அந்த அரச மர இலையை பயன்படுத்தலாம். அரச மர இலை சாறை பயன்படுத்தலாம். இலை சாறை பசும்பாலோடு கலந்து சிறிது பனை வெல்லமும் கலந்து நாம் அதை அருந்தும்போது ஒரு 30 மில்லி அளவு அருந்தும்போது உடல் வெப்பம் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரொம்ப அதிகமாக ஹீட்டாக இருக்குது, எப்போவுமே சூடாக இருக்குது, உட்கார்ந்த இடம் சூடாக இருக்குதுன்னு சொல்கிறவங்கெல்லாம் இந்த அரச மர இலை சாறு பசும்பால் கருப்பட்டி கலந்து தினமும் சாப்பிடலாம். இவ்வாறு ஒரு மண்டலம் சாப்பிட்டால் உடல் வெப்பமானது குறையும். அரச மர இலை பயன்படுவதைப் போலவே அரச மர விதையும் மருந்தாக பயன்படும். அரச மர விதை எங்கே கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, நாட்டு மருந்து கடைகள் எல்லாம் அரச விதை அப்படின்னு கேட்டால் கொடுத்துருவாங்க. அந்த அரச விதைக்கும் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்லணுன்னா மலச்சிக்கலை குணமாக்கக்கூடிய சத்து அந்த அரச விதைக்கு உண்டு. அந்த அரச விதையை இளவறுப்பாக வறுத்து பொடித்து 2 கிராம் அளவு இரவு நேரங்களில் உண்ணும்போது மலம் சிக்கலின்றி மறுநாள் கழியும். மலச்சிக்கல் இருப்பதனால் ஏற்படக்கூடிய பசியின்மை, சாப்பாடு சாப்பிட்றதுக்கே பிடிக்காது, அந்த மாதிரியான பசியின்மை நோயும் இந்த மலச்சிக்கலினால் ஏற்படக்கூடிய பசியின்மை நோயும் தீர்க்கக்கூடிய சத்து இந்த அரச மர விதைக்கு உண்டு. அந்த அரச மர விதையை பொடித்து நாம் உண்ணக்கூடிய அந்த பொடியை குரல் வறட்சிக்கும் பயன்படுத்தலாம். குரல் வறண்டு இருக்கும், பாடகர்கள் பேச்சாளர்கள் இவங்களுக்கெல்லாமே தொடர்ந்து அந்த குரலை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறதுனால குரல் வறட்சி அப்படின்னு சொல்லுவோம். நல்லா பேச முடியாது, ஒரு தொண்டையில் ஒரு லேசான ஒரு வலி இருக்கும். அவர்களும் இந்த விதையை பவுடர் பண்ணி ஒரு 2 கிராம் அளவு இரவு நேரங்களில் பாலில் கலந்து குடிக்கும்போது நல்ல குரல் வளம் வருவதற்கும் அந்த அரச மர விதை பயன்படும். இன்னும் அரச மர பட்டையையும் நாம் வந்து மருந்தாக பயன்படுத்த முடியும். அரச மர பட்டைக்கு நல்ல துவர்ப்பு செய்கை உண்டு. துவர்ப்பான பொருட்கள் எல்லாமே புண்களை ஆற்றக்கூடிய தன்மையுடையன. அதே போன்று இந்த அரச மர பட்டையையும் நாம் நிழல் உலர்த்தலாக உலர்த்தி பொடித்து அதை புண்களின் மீது தூவும்போது புண்கள் முற்றிலும் குணமாகிறதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம். சிறு சிறு காயங்கள்னாலோ இல்லை தோல் வியாதினால் ஏற்படக்கூடிய ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு உள்ள புண்களினாலோ இந்த அரச மர பட்டையை பொடித்து நாம் அதில் தூவினாலே சரியாகும். இன்னும் அரச மர பட்டையை அரிசி கழுவுன நீரில் ஊற வைத்து, கழுநீர்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஊற வைத்து அதை சொறி சிரங்கு போன்ற நோய்களுக்கு கழுவுவதற்கு பயன்படும் போது அந்த சொறி சிரங்கு குணமாவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இன்னும் அரச மர பட்டையை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து கஷாயமாக்கி வாய்ப்புண்களுக்கு கொப்பளிக்கும் மருந்தாக பயன்படுத்தும் போது வாய்ப்புண்கள் ஆறுவதற்கும் தொண்டை புண்கள் ஆறுவதற்கும் அதை பயன்படுத்தலாம். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்போக்கு சரியாவதற்கும் இந்த அரசம் பட்டை கஷாயத்தை நாம் வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தலாம். கழுவுவதற்கு பயன்படுத்தும் பொழுது அந்த வெள்ளைப்போக்கு கிருமிகள் அழிவு ஏற்பட்டு அந்த வெள்ளைப்போக்கு நிற்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் அரச மர இலை, விதை, பட்டை இவை எல்லாமே மருந்து தான். அதை நாம் பயன்படுத்தி நலம் பெறலாம்.
மணி உங்க கூற்றுல ஒரு பிழை இருக்கு. என்ன பிழை கண்டீர்? ஆமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அரச மரத்துக்கு கீழே வந்து பஞ்சாயத்து நடக்கும் அப்படின்னீங்களே, சில ஊர்ல ஆலமரத்துக்கு கீழே தானே பஞ்சாயத்து நடக்கும். இப்போ அது ரொம்ப முக்கியமான விஷயமா? இல்லங்க, நம்ம தப்பான கருத்தை வந்து பதிவு பண்ணக்கூடாது இல்லையா? நம்ம எது சொன்னாலும் சரியா இருக்கணும், ஒரு சின்ன தப்பு கூட வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸா இருக்கீங்க. பாருங்க, நம்ம வந்து அரச மரம் ஆலமரம் சொல்லிட்டு எல்லாம் பஞ்சாயத்து நாட்டாமன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம சித்த வைத்தியர் அருண் வந்து பல விஷயத்த வந்து சொல்லி நம்மளுக்கு தெளிவுபடுத்திருக்காரு இல்லையா? அதுதானே அவரோட சிறப்பு. அப்புறம் நமக்கு அவருக்குமான வித்தியாசம் என்ன இருக்கு? என்னதான் இருந்தாலும் வந்து இவர் சொன்ன விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன பிரேக் தேவை இல்லையா? புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். இது இனியவை என்று புதியுகம் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. இங்கே மணிமாறன், நாங்கள் சௌமியா. இன்னைக்கு நம்ம வந்து ஆரம்பத்தில் பேசியிருந்தோம் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் டே இல்லையா? இது வந்து எல்லாருமே வந்து இது கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள். அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை வந்து கூட்டு வந்திருக்கோம் இல்லையா? நிதி ஆலோசகர் கிருஷ்ணதாசன் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். சார் வந்து முதல்ல பேசிக்கான ஒரு கொஸ்டின், இன்சூரன்ஸ் அப்படின்னா வந்து என்ன? இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் வந்து எப்படி வந்து வந்தது அப்படின்னு சொல்ல முடியுமா? அதாவது எதிர்பாராத ஒரு நிகழ்வுலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக, அந்த நிகழ்வு நம்மளை சார்ந்து இருக்கவங்களுக்கு பெரிய இழப்பீடுகளை பண்ணாத மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்தது தான் இன்சூரன்ஸ். இது உயிர் மட்டும் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, உடைமைகளும் இன்சூரன்ஸ்னால பாதுகாக்க முடியும். ஸோ இன்சூரன்ஸ் வந்து பாதுகாப்புக்காக ஆரம்பத்தில்னு பார்த்தோன்னா ஒரு ஒரிஜினேஷன் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோன்னா, ஒரு ஆள் அவர் சம்பாதிக்கிறாரு, ஃபேமிலி அவரோட இன்கம்னால ஓடுது. அந்த சிச்சுவேஷனில் அவருக்கு ஏதாவது ஒரு இழப்பு நேர பட்சத்தில் அதுக்கப்புறம் குடும்பத்தை எப்படி ஓட்டுவாங்க, அதிலிருந்து அந்த எதிர்பாராத நிகழ்வில் இருந்து அந்த குடும்பத்தை எப்படி பாதுகாக்கிறது. ஸோ இவர் உயிரிழப்புக்கு அகெயின்ஸ்டாக அது எடுக்கிற ப்ரொடெக்ஷன் தான் இன்சூரன்ஸ். அப்படி தான் ஒரிஜினேட் ஆனது இன்சூரன்ஸ். ஓகே, ஸோ பாதுகாப்பு அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் சொல்கிறீங்க சார். ஆனால் இன்சூரன்ஸ் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மனிதர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவருக்கானது அப்படிங்கிற ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயமாவே இருக்கு. இது மட்டும்தான் வந்து இன்சூரன்ஸோட பேசிக்கான ஒரு நெசசிட்டியா இல்லை வேறு ஏதாவது யூஸஸ் இருக்கா? இப்போ அல்டிமேட் எல்லாம் ப்ரைம் இன்டென்ஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைஃப் இன்சூரன்ஸ் தான். உயிர் பாதுகாப்புக்காக தான் எடுக்கணும். அதுதான் ரொம்ப விலை மதிக்க முடியாது. மற்றதெல்லாம் கூட எப்படியாவது சமாளிக்கக்கூடிய விஷயம். ஒரு ஆள் இறந்ததுக்கு அப்புறம் அது அவ்வளோ ஈஸியாக சப்ஸ்டிடியூட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இறந்ததுக்கு அப்புறம்னு பார்க்குறத விட இறந்ததுக்கு அப்புறம்னு நார்மலி நினைக்கும் போது என்ன நினைப்பாங்க, 60 வயசில் இல்லைனா 70 வயசில் நார்மலாக ஒரு ஆள் இறக்குற வயசு அதுங்கிறனால அப்படி பார்ப்போம். அண்ட் இப்போ என்ன ஆகுது, 30-35 வயசுலேயே ஹார்ட் அட்டாக் ரிஸ்க் இருக்குது. டயபெட்டிஸ்லாம் 20களோட முடிவில் கூட வருது. ஸோ இவ்வளவு சீக்கிரமே ஹார்ட் அட்டாக் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் எந்த வயசுலையும் வரலாம். ஸோ இந்த மாதிரி இறப்புங்கிறது இந்த வயசில் தான் வரணும்னு ஃபஸ்ட்டு நம்ம நிச்சயம் பண்ணிக்க எப்படி முடியும்? அந்த நிச்சயம் பண்ணிக்க முடியாது. அண்ட் பர்டிகுலர்லி இன்சூரன்ஸை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராமல் நடக்க போகிற விஷயத்துக்காக எடுக்கிறது. அந்த எதிர்பாராத சம்பவம் எந்த வயசுலையும் நடக்கலாம். அண்ட் ஸோ அந்த இறப்பு ஒருவேளை நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு சின்ன இளம் வயசுலேயே நடக்கிற பட்சத்தில் அதனால் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய இழப்பு அப்படின்னு பார்க்கணுமே தவிர, அண்ட் இது இன்சூரன்ஸ் உங்களுக்கு வாழும்போதே ஏதாவது பெனிஃபிட் கிடைக்கும்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பார்த்துக்கணும். இன்சூரன்ஸை பொறுத்தவரைக்கும் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அதனால தான் அதுக்கு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. உங்களுக்கு வாழும்போதே பலன் கிடைக்கணும்னா அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ், பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள் இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் இருக்குது. அந்த முதலீடுகளில் போட்டால் நீங்கள் வாழும்போதே அனுபவிக்கலாம். ஸோ இது ரெண்டையும் வேறுபடுத்தி பார்க்கணும். ரெண்டு அவசியமும் வேறையாக இருக்குது. அப்படி பிரித்து பார்த்தா தான் அது கரெக்டான அணுகுமுறையாக இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறது தெளிவுபடுத்தியிருக்காரு சார் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா? நிச்சயமா சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கான அவசியம் என்ன அப்படின் போது, ஒரு குடும்பஸ்தர் வந்து தன்னுடைய குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிற அவரோட இன்கம்ல அவர் இல்லாத பட்சத்திலையும் எந்த அளவுக்கு அந்த குடும்பம் ஓடும் அப்படிங்கிறதா சொன்னீங்க. இதோட பெனிஃபிட்ஸ் அப்படின்னாக்கா என்னென்ன சார் சொல்ல முடியும்? அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி அது வந்து நம்மளோட டிபெண்டன்ஸை பாதுகாக்கிறதுக்காக அப்படின்னு சில ஆண்கள் இருக்காங்க, நல்ல ஒரு அசெட் பேக்கப் இருக்கும், கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும், அவங்க இறந்தால் கூட அந்த அசெட்ஸை வச்சு அவங்க காலம் ஃபுல்லாக வாழ முடியும் அவங்க ஃபேமிலி. அப்படி இருக்கிறவங்க கூட ஒரு டேர்ம் பிளான், உயிர் பாதுகாப்புக்காக மட்டுமே இருக்கிற ஒரு டேர்ம் பிளான். ஸோ 1 கோடி ரூபாய்க்கு 35 வயசு இருக்குன்னா அவருக்கு 1 கோடி ரூபாய்க்கான ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு வெறும் ஆனுவலி 15,000 ரூபா ப்ரீமியம் கட்டினா போதும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அந்த டைமில் இது ஒரு புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் செயல்படுது. அதோட நோக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாட்டி கூட என்ன சொல்ல வரேன்னா, ஸோ 15,000 ரூபாய்க்கு ஒரு ப்ரீமியம் பாலிசி எடுக்கிறாரு, இப்போ ஆனுவல் ப்ரீமியம் கட்டுறாரு, அடுத்த வருஷம் ஏதாவது நிகழ்ந்துருது. ஸோ என்ன ஆகுது, 15,000 தான் கட்டியிருக்காரு. ஆனால் இவருக்கு அந்த துயரமான விஷயத்துக்காக இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அவங்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கான அமௌண்ட்டு கொடுக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தா அது ஒரு புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட. அவங்க அசெட்ஸை எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அசெட்ஸ் அப்படியே இருக்கும்,
இந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்தை அவங்க செலவழிக்க முடியும். ஸோ அந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கிறதுனால இன்சூரன்ஸை பொறுத்தவரையிலும் காசு இருக்கிறவங்க, காசு இல்லாதவங்க, அசெட் பேக்கப் இருக்கிறவங்க, இல்லாதவங்க அப்படின்னு பிரித்து பார்க்காம எல்லாருமே இதை எடுக்கணும். சரி, இப்போ நம்ம வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஏன் வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி நமக்கு ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் இறங்கிட்டு 24 மணி நேரம் கழித்து வெளியே வந்தால் எந்த அளவுக்கு பில் வரும்னு தெரியும். இது 10,000க்கு கீழே வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஒரே நாளில் ஒரு சின்ன விஷயத்துக்காக போய் அட்மிட் ஆனாலே ஆகுது. ஸோ என்ன ஆகுது, அதுவும் ஒரு இளம் வயசு ஒரு கப்பிள், அதாவது 35 வயசு குடும்பநாதருக்கு, 4 அவருக்கு ஒய்ஃப் இருக்காங்க, 2 குழந்தைங்க இருக்காங்க, அவருக்கு 35 வயசு இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு 3 லட்சத்துக்கான கவர் வந்து வெறும் 8,000 ரூபா ஆனுவல் ப்ரீமியம் கட்டினாலே கிடச்சிடும். ஸோ இந்த 8,000 ரூபாய்க்கு அவர் கிடைக்கிறதுக்கான கவர் வந்து 3 லட்சம் ரூபாய். ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லைனா எதிர்பாராத ஏதாவது ஒரு நோயோ வர்ற பட்சத்தில் வருஷத்துக்கு 3 லட்சம் வரையிலும் அவருக்கு மட்டும் இல்லை, இந்த 3 லட்சத்தை அந்த குடும்பத்தில் உள்ள யாராக வேணாலும் தனியாகவோ சேர்ந்தோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், இப்போ மட்டும் இல்லை, இப்போ எந்த அளவுக்கு வளருதுன்னா இந்த மருத்துவ செலவுகள் எந்த அளவுக்கு வளருதுன்னா, இன்ஃப்ளேஷனை பார்த்தோம்னா கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 9% மேலே இருந்திருக்கு இன்ஃப்ளேஷன். நார்மலாக ஒரு இன்னும் லாங் டேர்ம் எடுத்து ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 7-8% லெவலில் இருக்குது, அவ்வளோதான் இன்ஃப்ளேஷன். ஆனால் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன், அதாவது மருத்துவ செலவுகள் வந்து வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15% அதிகரிக்குது. இன்ஃப்ளேஷனுக்கும் டபுள் மடங்கு அதிகரிக்குது. அண்ட் செலவுகளை வச்சு பார்க்கணும் வெறும். ஸோ புத்திசாலித்தனம் என்ன, 8,000 ரூபாய்க்கு ஒரு ஆனுவல் ப்ரீமியம் அவர் எடுக்கிறாரு. அண்ட் அகெயின் என்னன்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது. முன்னாடியே நீங்கள் சொன்ன மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் தான் பெனிஃபிட் கிடைக்குதுன்னு நினைக்கிற மாதிரியே, நான் 8,000 ரூபா கட்டுறேன் ஒரு வருஷத்துக்கு, எதுவும் நடக்கலாம், எனக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இதே ஒரு கார் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. கார் இன்சூரன்ஸ்லையும் இதே தான். ஆனால் கார் இன்சூரன்ஸ் எல்லாரும் எடுத்துறாங்க. பர்டிகுலர்லி எதனாலனா மோட்டர் இன்சூரன்ஸ் ஆக்ட் படி அது மேண்டேட்ரிங்கிறதுனால, ஒரு ஃபோர்ஸ் பண்ணுறதுனால எடுக்கிறோம். ஓகே, அது ஒன்று. அண்ட் அதில் வந்து அதுலேயும் அதே மாதிரி தான், செலவு வரலைன்னா அடுத்த வருஷம் வேறு ப்ரீமியம் கட்டணும், இதுலேருந்து எதுவும் திரும்பி போகிறதில்ல, கிடைக்க போகிறதில்ல. ஆனால் மோட்டர் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க இந்த நான் லைஃப் இன்சூரன்ஸ் செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா 43% வந்து மோட்டர் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க. வெறும் 21% தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க ஹெல்த்தை விட இம்பார்ட்டன்ஸ் அட்லீஸ்ட் ப்ராப்ளி அது மோட்டர் இன்சூரன்ஸ் ஆக்ட் படி கட்டாயமாக இருக்கிறதுனால இருக்கலாம், அதுக்கு கொடுக்கும்போது ஏன் ஹெல்த்தையும் அப்படி பார்க்கக்கூடாது? அண்ட் மட்டும் இல்லை, இது ஒரு 1.5 லட்சம் ரூபா கவருக்கே கார் இன்சூரன்ஸ் போதும், 1.5 லட்சம் ரூபா கவருக்கே இதே 8,000 ரூபா கட்டணும். இங்கே 3 லட்சம் ரூபாய்க்கு அது கட்டினா போதும். ஸோ ஒரு காருக்கு இருக்கிற மரியாதை கூட நம்ம ஹெல்த்துக்கு இல்லைன்னா ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம் அது. இல்லை சார் பேசும்போது நமக்கு அந்த அவேர்னஸ் வருது, என்னடா அது நம்ம உயிரில்லாத ஒரு பொருளுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், ஆனால் நம்மளோட உயிரை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னும் போது யோசிக்க வேண்டியதாக இருக்குது சார். அதே மாதிரி இன்சூரன்ஸ் வந்து சீக்கிரமாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான அவசியம் என்னவா சார் இருக்குது? நிறைய விஷயங்கள் காரணங்கள் இருக்குது அதுக்கு. என்னென்னா ஹெல்த் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஒரு பர்டிகுலர் சம் அஷ்யூர்டுக்கு மேலே போகும்போது அவங்கவுங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி பாலிசி ஹெல்த் செக்கப்ஸ்னு போகணும். அந்த ஹெல்த் செக்கப்ஸ் படி எல்லாம் நார்மலாக இருந்தால் மட்டுமே பாலிசி கொடுப்பாங்க. ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் சில நேரம் இவங்க எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்ட வேண்டியிருக்கும். அதிகமாக ப்ராப்ளம் இருக்கிற பட்சத்தில் பாலிசி கிடைக்காமலும் கூட போகும். இது ஒன்று. ஸோ ஏர்லியராக போகும்போது நம்ம அந்த காம்ப்ளிகேஷன்ஸ்க்கான வாய்ப்பு கம்மி, அது கம்மியாக இருக்கிறதுனால ஸோ ஏர்லியர் ஏஜஸ்லேயே எடுக்கலாம். அண்ட் முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி ஏர்லியர் ஏஜஸ்லேயே எல்லாமே துரதிருஷ்டமான விஷயங்கள் நடக்குது. அதனால் ஏர்லியராக எடுக்கணும் ஒன்று. நம்பர் 2, ஏர்லியராக சின்ன வயசுலேயே எடுக்கும்போது ரிலேட்டிவ்லி ஒரு வயசானவருக்கு எடுக்கிறத விட ப்ரீமியம்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். அண்ட் அந்த ப்ரீமியம் ஓரளவுக்கு உங்களுக்கு கிளைம்ஸ் எல்லாம் பெரிய அளவுக்கு இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் ரொம்ப சாதாரண அளவில் தான் ஒரு வருஷமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது திடீர்னு போய் 40 வயசில் எடுக்கிறது போது ப்ரீமியம் ரொம்ப பெருசாக இருக்கும். 30 வயசில் எடுக்கிறத விட ப்ரீமியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இது ஒரு விஷயம். இன்னொன்று, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை பொறுத்தவரை பாலிசி எடுக்கும்போது முதல் 4 வருஷத்துக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது நோய் இருந்ததுன்னா அந்த நோய்கள் வந்து ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ்க்கு கவர் ஆகாது. ஸோ ஒரு 50 வயசில் ஒருத்தர் எடுக்கிறாரு, ஆல்ரெடி சில நோய்கள் இருக்குது, ஃபஸ்ட்டு 4 வருஷத்துக்கு எதுவும் கவர் ஆகாது. ஒருத்தர் 30 வயசில் எடுத்துட்டாரு, அவருக்கு ப்ராப்ளம்ஸ் 40-45 வயசில் வருது, ப்ராப்ளமே இல்லைனா 10-15 வருஷமாக அவர் பாலிசி வச்சுட்டு இருக்காரு, இந்த கிளாஸ் அவரை பாதிக்காது. ஸோ எளியராக எடுக்கும்போது ப்ரீமியம் கம்மியாக இருக்கும். இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸஸை கவர் ஆகாமல் போகிறதுக்கான அந்த ப்ராப்ளம் குறைஞ்சிடும், வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அண்ட் ப்ரீமியம் அண்ட் சின்ன வயசுலேயும் நமக்கு ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நம்ம சின்ன வயசுலேயே பாலிசி எடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சரி, நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த கார்ப்பரேட் செக்டார்ஸ்லாம் அவங்களே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் நாமளும் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணுமா, அது அவசியமா? ஓகே, இதில் வந்து நிறைய ஆங்கிளில் பார்க்கணும். ஒன்று, கார்ப்பரேட் இவங்களுக்காக எடுக்கும்போது இவங்களுக்கு எதுவும் வரி செலவு கிடைக்கிறது இல்லை. இவங்களே ஒரு மினிமம் ஒரு 1 lakh இல்லை 2 lakh அவருக்கான ஒரு பாலிசி எடுக்கும்போது இவங்க கட்டுற ப்ரீமியம்
சீனியர் சிட்டிசன் அல்லாத பட்சத்தில் வருஷத்துக்கு 15,000 வரையிலும் வரி விலக்கு இருக்குது செக்ஷன் 80Dங்கிற செக்ஷன் படி. சீனியர் சிட்டிசனாக இருக்கிற பட்சத்தில் பொதுவாக சீனியர் சிட்டிசன் நம்ம பற்றி நம்ம பேசுவாங்க. ஏன்னா கார்பரேட் செக்டர் வேலை பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக நம்ம 60 வயசில் நிறைய பேர் ரிட்டையர்ட் ஆகிடுறாங்க. ஸோ 15,000 வரையிலும் உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும், அதுவும் கிடைக்கும். ஸோ இங்கே ப்ரீமியம் கட்டுறது மட்டும் இல்லை, டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்குது. ரெண்டாவது, கார்பரேட் செக்டரில் வேலை பார்க்குறாரு, ஏதாவது காரணத்தினால பர்சன் ரீசன்னால இல்லை கார்பரேட்டில் ஏதோ ப்ராப்ளம்னால வேலையை விடுறாரு. ஒரு 2-3 மாதம் வேலை இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை வருது ஒருத்தருக்கு. அந்த 3 மாதம் வேலை இல்லாத இருக்கிற சூழ்நிலையில் அந்த டைமில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அவர் எப்படி மீட் பண்ணுவார்? ஸோ அதுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கணும். ரெண்டாவது, ஒரு 55 வயசில் சில பேர் இப்போ ஓய்வு பெற்றுறாங்க. 55 வயசில் ஓய்வு பெற்றதுக்கப்புறம் போய் ஒரு பாலிசி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அது வரையிலும் கார்பரேட்டில் கவர் ஆகிட்டு இருந்தது. 55வது வயசு, 60 வயசில், 56வது வயசில் நான் ஓய்வு பெற்றதுக்கப்புறம் ஒரு பாலிசி எடுக்கணும்னு போகிறார். ஸோ 56வது வயசில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மெடிக்கல் செக்கப்ஸில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, மெடிக்கல்ஸில் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ப்ரீமியம் ஜாஸ்தியாகலாம், பாலிசி கிடைக்காம போகலாம், இதுக்கான ரிஸ்க்கும் இருக்குது. ஸோ எவ்வளோ முன்னாடியோ பாசிபிளோ அட்லீஸ்ட் ஒரு அங்கே ஒரு 5 லட்சத்துக்கான கவர் இருக்கணும். அட்லீஸ்ட் 1 லட்சம் 2 லட்சத்துக்கான கவர் எடுத்துட்டாருன்னா ஸோ இந்த ப்ராப்ளம்ஸை அவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்காது. இன்னொன்று, 5 லட்சத்துக்கான கவர் வச்சுருக்காங்க கார்பரேட்டில். அண்ட் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஏதாவது நடக்குது, செலவு 5 லட்சத்துக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அந்த 5 லட்சத்துக்கு மேலே உள்ள செலவை அவங்க பர்சனலி வச்சுருக்க பாலிசியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ எல்லா ஆங்கிளில் பார்த்தாலும் தனிப்பட்ட முறையில் என்ன தான் கார்பரேட்டில் ஒரு பெரிய சமர்ஷோடு இருந்தாலும் இவங்களுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் ஓய்வு காலத்துலேயும், ஏன்னா ஓய்வு காலத்தில் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப தேவை, அதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியும் இவங்க தனிப்பட்ட முறையில் கண்டிப்பாக ஒரு பாலிசி எடுக்கிறது நல்லது. சார், இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள், அதே மாதிரி வந்து எந்தெந்த இன்சூரன்ஸ் எடுக்கும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியுங்களா? இன்றைக்கி கஸ்டமரோட புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் சைல்டு பிளான் அப்படிங்கிற ஸ்மார்ட் கிட் அப்படின்னு குழந்தைங்களோட ஒரு நாமன்கிளேச்சரை யூஸ் பண்ணி பாலிசி வித்துட்டுறாங்க. எடுக்கிறவங்களும் ஓகே குழந்தைங்களுக்கான ஸ்பெஷலைஸ் பாலிசி அப்படிங்கிற நோக்கத்தில் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பாலிசிஸ் இப்போ யூலிப்ஸ் அல்லாத பட்சத்தில் ட்ரெடிஷ்னல் பாலிசிஸாக இருக்க பட்சத்தில் 7-7.5% மேலே ரிட்டர்ன் கிடைக்காது. அண்ட் இப்போ குழந்தை பிறந்து ஒரு 4வது 5வது வயசுலேயே அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ஹையர் எஜுகேஷனாக கூட இருந்தாலும் கூட ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் தான் வரப்போகுது. ஸோ இந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் போகிற தேவைக்கு ஒரு பங்கு சந்தை சார்ந்த முதலீடு, அதாவது பங்கு சந்தை சார்ந்த மியூச்சுவல் ஃபண்ட் திட்டமாக இருக்கலாம், அதெல்லாம் டைரெக்டாக ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாலும் 10-12 வருஷத்தில் என்ன தான் ரிஸ்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு பார்த்தாலும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஷார்ட் டேர்மில் ஒரு 7-10 வருஷம் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது அந்த ஆக்சுவலி ரிஸ்க் ரொம்ப இன்சிக்னிஃபிகண்ட்டாக போய்டும். ஆல்மோஸ்ட் ரிஸ்க் இல்லாத ஒரு சூழ்நிலையான ரொம்ப லாங் டேர்ம் ஆஸ்பெக்டில். ரிட்டர்ன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அதில் ட்ரெடிஷ்னல் பாலிசியில் 7.5% கிடைக்கும், இதில் 15-20% வரையிலும் ஆனுவலைஸ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ லாங் டேர்ம் ஒரு கோலுக்காக, ப்ரொடெக்ஷனுக்காக, இது ப்ரொடெக்ஷன் கிடையாது, இது வந்து ஒரு தேவைக்காக இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் பண்ணும்போது இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் எடுக்கணும். அந்த டைமில் போய் இன்சூரன்ஸ் எடுக்கக்கூடாது. எப்போ இன்சூரன்ஸ் மெயினாக இன்சூரன்ஸ் எதுக்கு எடுக்கணும்னா, ஒரு கீ மெம்பர், ஏர்னிங் மெம்பர் ஆஃப் தி ஃபேமிலி, அவரை மட்டும் சார்ந்தே குடும்பம் இருக்குது, நாளைக்கு அவங்களோட இழப்புக்கு அப்புறம் ஃபேமிலி வழியாதானம் எல்லாம் ப்ராப்ளமாக இருக்கும்னு இருக்கிற சூழ்நிலையில் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் ப்ரைமரி ரீசனாக இருக்கணும் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கிறது. ரொம்ப முக்கியமாக அந்த பாலிசி டாக்குமெண்ட் அப்ளிகேஷனை இவங்க கைப்பட ஃபில் பண்ணணும். ஏன்னா என்ன ஆகுது, நிறைய பேர் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டு நிறைய விஷயங்கள் எதுக்கு இவ்வளோ டைம் எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னு உதாசீனமாக விட்டுறதுனால இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அவங்களோட கமிஷனுக்கு எது ஏற்றதோ அந்த மாதிரி ஒரு பாலிசியையோ அந்த மாதிரி டேர்மையோ அந்த மாதிரி ப்ரீமியமையோ கூட மாற்றி எழுதி நாளைக்கு ஃபியூச்சரில் இவங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த டாக்குமெண்ட்டை இவங்களே ஃபில் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்தால் மிஸ்செல்லிங்லேருந்து இவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். மணி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெவலப் கண்ட்ரிலலாம் வந்து 80% மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் நம்மள மாதிரியான டெவலப்பிங் கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதோட சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நல்ல விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் பற்றின ஒரு சின்ன விழிப்புணர்வு எல்லாரும் மத்தியிலும் வந்து பரப்பிட்டே வராங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டும் சில நேரங்களில் வந்து அது மேண்டேட்ரியாகவும் ஆக்குறாங்க. கட்டாயப்படுத்துறதுனால கூட பார்த்தீங்கன்னா இதோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நிச்சயமா இது வந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பர்சன்டேஜ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகணும்னாக்கா கிருஷ்ணதாசன் சார் சொன்ன அந்த பதில்கள்லாம் எல்லாருமே கேட்டிருந்தாங்கன்னா சரி நிச்சயமாக வந்து நம்ம அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும், நம்ம லைஃப் பற்றின கேர் அதிகமாக இருக்கணும், கண்டிப்பாக எடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ள கண்டிப்பாக வந்துடும். கண்டிப்பாக இன்சூரன்ஸ் இருக்கும்போது வந்து அந்த எல்லா கண்டிஷன்ஸையும் படித்து பார்க்குறதும் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு நிறைய தப்பு நடக்கிறதுக்கு காரணமே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வந்து நிறைய பேர் படிக்காமல் விடுறதுனால தான் அப்படிங்கிறது. நான் வந்தேன்னா கையெழுத்து மட்டும் தான் போடுவோம், மற்றதெல்லாம் நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கணும், பிகாஸ் ஐ எம் பிஸி அப்படின்ற வேலை தான் போயிட்டு இருக்கு. அதனால வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை அப்படின்னா அதை மட்டும் படிச்சிடாம வந்து எல்லாத்தையுமே வந்து படிச்சு பாருங்க அப்படிங்கிறது சின்ன கருத்தோட நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனி அவை இன்று